இருமொழிக் கொள்கை விவகாரத்தில் கன்னட வளர்ச்சி ஆணையம் தம்முடைய ஆதரவை முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறது. கன்னட மொழியை பாதுகாக்க வேண்டுமானால் இருமொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், விவரங்கள். கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக கன்னட வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத் துறையின் ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கன்னட வளர்ச்சி ஆணையம், இந்த ஆணையத்தின் தலைவராக பணியாற்றி வருபவர் புருஷோத்தம் பிலிமலே. இவர் கர்நாடக முதல்வருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருமொழி கொள்கை கல்வியை செயல்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களிலும் முன்மொழி கொள்கையை அமல்படுத்தி வருகிறது. இதன் மூலமாக இந்தி திணிப்பை அவர்கள் துரிதமாக செயல்படுத்தி வருகிறார்கள். கன்னட மொழியை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக கர்நாடக மாநிலத்தில் இருமொழி கொள்கை கல்வியை செயல்படுத்த வேண்டும். அனைத்து பள்ளி கல்லூரிகள் கன்னட மொழி மூலமாக கல்வியை கன்னட மொழி கல்வியை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கும் நிதியை, அதாவது குறிப்பாக கல்வியில் கொடுக்கும் நிதியை தடுத்து நிறுத்தினால் கூட இருமொழி கொள்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு ஆதரவாக கன்னட அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். செந்தில்நாதன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.